عَمَّ يَتَسَاءَلُونَ عَنِ النَّبَإِ الْعَظِيمِ الَّذِي هُمْ فِيهِ مُخْتَلِفُونَ كَلَّا سَيَعْلَمُونَ ثُمَّ كَلَّا سَيَعْلَمُونَ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் எந்த ஒரு நபியும் ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை நவீன காலங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் இந்த கொள்கையின் பின்னாடி எங்களில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இந்த இறுதி நபித்துவம் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். இந்த உலக மக்கள் அனைவரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்தொடர்ந்து வாழ்ந்த உத்தம தோழர்கள் மீதும் நல்லோர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. பேரன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்மாவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் எந்த ஒரு நபியும் வர முடியாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இறுதி நபியானவர் என்னும் தொனிப்பொருளில் இந்த ஜும்மாவை அமைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அல்லாஹ் தஆலா காலத்துக்கு காலம் நபிமார்களை அனுப்பினான். நபிமார்களை அனுப்பி நேர்வழி எது, கெட்ட வழி எது, எது சரி எது பிழை என்பதை சரியான முறையில் அறிவித்து அதன்படி வாழ்வதற்காக ஒவ்வொரு சமூகத்தின் அந்தந்த மொழிக்கும் ஏற்ற வகையில் நபிமார்களை அனுப்பினான். ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை ஒவ்வொரு கால நேரத்துக்கும் ஏற்ப அந்த மக்களின் தேவைக்கு ஏற்ப அல்லாஹ் தஆலா நபிமார்களை அனுப்பினார். இஸ்லாமிய கொள்கையில் மிக முக்கியமான ஒரு அத்திவாரமாக காணப்படுவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் எந்த ஒரு நபியும் வர முடியாது என்பதுதான். இந்த தலைப்பின் பின்னால் மிகப்பெரிய ஒரு அகீதாவுடன் சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான கொள்கை விளக்கம் காணப்படுகின்றது. என்னவென்று சொன்னால், நவீன காலங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் இந்த நுபுவத்துடைய வாசல் திறக்கப்பட்டுள்ளது, அதன் மூலமாக ஒரு நபி ஒன்று வர முடியும் என்று புதிய கொள்கைகள் சித்தாந்தங்களை ஆங்காங்கே சில இடங்களில் புதிதாக முளைத்தெழும் போது நாங்கள் காண முடிகின்றது. இந்த கொள்கையின் பின்னாடி எங்களில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் சகோதரர்கள் இந்த கொள்கையின் பின்னால் இருக்கக்கூடிய தாற்பயங்களை அறியாமல், இதன் பின்னால் இருக்கக்கூடிய படுபாதக செயல்களை அறியாமல் ஈமானை விலை பேசி போகக்கூடிய மிகவும் துர்ப்பாக்கியமான நிலையில் காணப்படுகின்றது. அந்த வகையில் இந்த இறுதி நபித்துவம் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அவருக்கு பின்னால் எந்த ஒரு நபியும் வர முடியாது என்பதை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே அதிகமான இடங்களில் சுட்டிக்காட்டுகின்றான். இந்த உலக மக்கள் அனைவரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறை தூதராக ஏற்றுகிறார்கள். உலகம் அழியும் வரையும் அவர்தான் நபியாக காணப்படுவார்கள் என்னும் வகையில் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான். யா அய்யுஹன் நாஸ் இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ. மனிதர்களே, நான் உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வின் தூதராவேன் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது, மக்களை விழிக்கும் பொழுது, யா அய்யுஹன் நாஸ், ஏ மனிதர்களே, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தை நோக்கி, அனைத்து மக்களையும் நோக்கி அல்லாஹ் தஆலா இந்த அல் குர்ஆன் வசனத்தின் விழிப்பதானது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்லாது ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்குமான நபி, அவரே இறுதி தூதர் என்பதை எடுத்து காட்டுவதாக அமைகின்றது. இந்த வசனத்தை தொடர்ந்து வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், முஹம்மதே, அகிலத்தாருக்கு அருளாகவே நான் உன்னை அனுப்பியுள்ளோம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். ஆக ஒட்டுமொத்த உலகத்திற்கும், இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும்
பகுதி வேறுபாடுகள் காணப்படாமல், மொழி வேறுபாடுகள் காணப்படாமல், பிரதேச வேறுபாடுகள் காணப்படாமல் அனைத்து மக்களுக்கும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இறுதி நபி, அவரைத்தான் நபியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த அல் குர்ஆன் வசனம் தெளிவுபடுத்துகின்றது. அதே போல வமா அர்சல்னாக இல்லா காஃபத்தன் லின்னாஸி பஷீரன் வ நதீரா வலாக்கின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன். முஹம்மதே, நற்செய்தி கூறுவோராகவும் எச்சரிக்கை செய்வோராகவும் மனிதர்கள் அனைவருக்குமே உண்மை அனுப்பியுள்ளோம், எனினும் மனிதர்கள் அதிகமானோர் அறிய மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். இந்த அல் குர்ஆன் வசனத்தை நாங்கள் கூர்ந்து நோக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியை அனுப்பும் பொழுது கட்டங்கட்டமாக அனுப்புகின்றான். கட்டங்கட்டமாக அனுப்பும் பொழுது அதனை அவர்கள் எத்தி வைப்பதற்கு கூட சில காலகட்டங்களை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருந்தான். முதலாவது வசனம் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓத வேண்டும், ஓதி அல்லாஹ்வை துதி செய்ய வேண்டும். அது ஒரு காலகட்டம். அதற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா கொஞ்ச காலம் போனதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருங்கிய உறவினர்களுக்கு இஸ்லாத்தை எட்டி வைக்குமாறு அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகின்றான். ஆக இரண்டாவது கட்டமாக நெருங்கிய உறவினர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எட்டி வைத்தார்கள். அடுத்த கட்டமாக உம்முல் குரா நகரங்களின் தாயான மக்காவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய அவரது தவா பணியை அவர்கள் செய்ய வேண்டும் என்பது அல்லாஹ்வின் கட்டளையாகின்றது. அதன் பிறகு நான்காவது கட்டமாக ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அகிலத்தாருக்கும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டிய ஒரு கட்டளை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே ஏற்படுத்துகின்றான். அந்த கட்டளையானது இவ்வாறு தான் காணப்படுகின்றது. ஆக நற்செய்தி கூறக்கூடிய ஒரு நபியாகவும் எச்சரிக்கை செய்யக்கூடிய நபியாகவும் மனிதர்கள் அனைவருக்குமே உன்னை நாம் அனுப்பியுள்ளோம் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா இங்கே குறிப்பிடுவதன் நோக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் மாத்திரமல்ல, அதற்கு பின்னால் இந்த உலகில் எத்தனை லட்சம் ஆண்டுகள் போனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறுதி நபி ஆவார்கள் என்பதை இது குறிக்கின்றது. சிலர் இதுக்கு கருத்து கூறும்போது எப்படி கூறுவார்கள் என்றால், இந்த வசனம் எப்படி என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல அவர்கள் நபியாக இருந்தார்கள், அப்ப ஓகே, அப்ப அந்த காலத்தில் வாழக்கூடிய மக்கள் எல்லோருக்கும் அவர் நபியாக இருந்தார்கள், இப்ப அப்படி இல்லை, அதற்கு தேவையான தேவைகள் ஏற்படுகின்றது என்று சொல்லி சில இதற்கு மறுப்பு விளக்கங்களை கொடுத்து இந்த குர்ஆன் வசனத்தை மாற்றி அமைக்க பார்க்கின்றார்கள். இது முற்றிலும் தவறான ஒரு விளக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அவர்களது காலத்தில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் இன்னும் எத்தனை லட்சம் ஆண்டுகள் போனாலும் இந்த குர்ஆன் வசனம் ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறுதி நபி, இவருக்கு பின்னால் ஒரு நபி வர முடியாது என்பதை அழகான முறையில் தெளிவாக எடுத்து காட்டுகின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ் தஆலா தபாரக்கல்லதி நஸ்ஸலல் ஃபுர்கான அலா அப்திஹி லியகூன லில் ஆலமீன நதீரா. பொய்யையும் உண்மையும் பிரித்து காட்டுவதை அகிலத்தாருக்கு எச்சரிக்கை செய்யக்கூடியதாக தனது அடியார் மீது அருளியவன் பாக்கியவான் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான். இங்கே அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய எது சரி எது பிழை என்று பிரித்தெடுக்கக்கூடிய இந்த அல் குர்ஆனை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு வழிகாட்டியாக இருக்கின்றார்கள் என்பதை இந்த குர்ஆன் வசனம் மிகவும் தெளிவாக எடுத்து காட்டுகின்றது. ஆக இந்த வசனங்களை எல்லாத்தையும் நாங்கள் ஒட்டுநோக்கமாக பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் ஒரு நபி வர தேவையில்லை, தேவையான விடயம் எதுவுமே இல்லை என்பதை மிகவும் தெளிவாக எடுத்து காட்டுகின்றது. அப்படி அந்த வாசலை திறப்பதற்கு ஒரு அணு அளவேனும் அந்த குர்ஆன் வசனங்களில் எந்த ஒரு இடத்திலும் இடமில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது இறுதி கால கட்டங்களில் அருளப்பட்ட அல் குர்ஆன் வசனமான அல்-யௌமு அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்கும் இஸ்லாம தீனா. சூரா மாயிதாவிலே வரக்கூடிய இந்த அல் குர்ஆனிய வசனம், இன்று உங்களுக்காக உங்கள் மார்க்கத்தை நான் நிறைவு செய்து விட்டேன், எனது அருளை உங்களுக்கு நான் முழுமைப்படுத்தி விட்டேன், இஸ்லாத்தை உங்கள் வாழ்க்கை நெறியாக நான் பொருந்திக் கொண்டேன் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான். ஆக முழுமையாக்கப்பட்ட ஒட்டுமொத்தமாக பூர்ணமாக்கப்பட்ட ஒரு மார்க்கத்திலே அதுக்கு விளக்கம் கூறுவதற்கோ
அதற்கு எடிஷனலாக ஒன்றை சேர்ப்பதற்கோ அல்லது குறைப்பதற்கோ எந்த ஒரு நபிக்கும் தேவை இல்லை என்பதை அல் குர்ஆனிய வசனம் மிகவும் தெளிவாக எடுத்து காட்டுகின்றது. முழுமையாக்கப்பட்ட ஒரு மார்க்கத்திலே, பூர்ணத்துவப்படுத்தப்பட்ட ஒரு மார்க்கத்திலே யாரும் வந்து கையடித்து அதை கொஞ்சம் கூட்டிக் கொள்வோம், இதை கொஞ்சம் குறைத்துக் கொள்வோம் என்று சொல்லக்கூடிய எந்த வழிவகைகளையும் இந்த குர்ஆன் வசனத்தின் மூலமாக வைக்கவில்லை என்பதை எங்களுக்கு மிக தெளிவாக காட்டுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த குர்ஆன் வசனத்தை பற்றி இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பின்வருமாறு கூறுகின்றார்கள். இந்த சமுதாயத்தின் மீது அல்லாஹ் தெரிந்த மிகப்பெரிய அருள் என்னவென்றால் அவர்களது மார்க்கத்தை அவர்களுக்கு பூர்த்தியாக்கி விட்டான் என்று சொல்லக்கூடிய இந்த வசனம் இருக்கின்றது. இது இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் செய்த மிகப்பெரிய அருள் என்று இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த தஃசீர் விளக்கத்திலே கூறுகின்றார்கள். என்ன என்று சொன்னா, முழுமையாக்கப்பட்ட இந்த மார்க்கத்திலே இதற்கு பிறகு யாரும் வந்து எதுவும் செய்ய முடியாது என்பதை இந்த வசனம் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. யாரும் இதற்கு எடிஷனலாகவோ கூட்டவோ குறைக்கவோ எந்தவித தேவையும் இல்லை என்பதை இந்த குர்ஆன் வசனம் எடுத்து காட்டுவதாக இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவரது தஃசீரிலே தெளிவாக எடுத்து கூறுகின்றார்கள். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் எந்த ஒரு நபியும் வர முடியாது என்பதை மிக தெளிவான ஆதாரங்களாக காட்டப்படுகின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், உதீது ஹம்ஸன் லம் யஅதுஹுன்ன அஹதுன் கப்லி. ஒரு 5 விடயம் இருக்கின்றது. உலகத்தில் வாழ்ந்த இறை தூதர்கள் யாருக்கும் வழங்காத அந்த விஷயங்கள் எனக்கு வழங்கப்பட்டதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். 5 விஷயம், அந்த 5 மேட்டரும் இதற்கு முன் வாழ்ந்த எந்த ஒரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா சிறப்பாக கொடுக்கவில்லை, மாறாக எனக்கு தான் அதை தந்துள்ளான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 5 விஷயங்களை லிஸ்ட் பண்ணி ஒவ்வொன்றாக பட்டியல்படுத்தி அழகாக கூறுகின்றார்கள். அதில் முதலாவது என்னவென்றால், முஸிர்து பிர்ரஹ்மி மஸீரத ஷஹ்ரின். எதிரிகளுக்கும் எனக்கும் இடையிலே 1 மாத கால பயண தொலைவில் இருந்தாலும் அவர்களுடைய உள்ளங்கள் என்னை பற்றி அச்சம் ஏற்படுவதன் மூலம் அல்லாஹ் எனக்கு உதவி செய்துள்ளான். எதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 1 மாத காலம் பயணம் செஞ்சு ஒரு இடத்தை அடைந்து ஒரு எதிரியை பார்க்க வேண்டும் என்றாலும் அந்த தூரம் வருவதற்கு முன்னாலே நபி அவர்களின் பெயரை கேட்டாலே அச்சப்பட்டு பயப்பட்டு நடுங்கக்கூடிய ஒரு தன்மையை எதிரிகளுக்கு அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வைத்துள்ளார். இது எனக்கு கிடைத்த அருள், இது எனக்கு மட்டும்தான் கிடைத்திருக்கின்றது என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக கூறினார்கள். இரண்டாவதாக வஜுஇலதி அல் அர்லு மஸ்ஜிதன் வ தஹூரன். இந்த தரை முழுவதும் சுத்தம் செய்வதற்கு ஏற்றாற்போல் ஆக்கப்பட்டுள்ளது, தொழுமிடமாகவும் அதை எனக்கு ஆக்கப்பட்டுள்ளது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இதற்கு முன்னால் எந்த நபிமார்களுக்கும் அப்படி கிடையாது. அவர்கள் தொழ வேண்டும் சொன்னா பள்ளிக்கு போய் மட்டும்தான் தொழலாம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம் மஸ்ஜிதிலும் அதே போன்று சுத்தமான எந்த ஒரு இடங்களிலும் எங்களுக்கு தொழக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருக்கின்றார். அதே போல தரையை சுத்தம் செய்வதன் மூலமாக தயமம் செய்யக்கூடிய வசதியையும் அல்லாஹ் தஆலா இதன் மூலமாக ஏற்படுத்தி இருக்கின்றான். இந்த வசதி, இந்த அருள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம்தான் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்பதை நபிகள் நாயகம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். மூன்றாவதாக போரில் கிடைக்கக்கூடிய செல்வங்கள், கனிமத் பொருட்கள் எனக்கு மட்டும்தான் அனுமதிக்கப்பட்டுள்ளது. எனக்கு முன்னர் வாழ்ந்த இணை தூதர்கள் யாருக்குமே எவருக்குமே இது அனுமதிக்கப்படவில்லை என்று சொல்லுகின்றார்கள். போரில் கிடைக்கக்கூடிய எதிரிகளின் பொருட்கள் வந்து அந்த கனிமத் பொருள் அது எனக்கு ஹலாலாக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களுக்கு அது ஹலாலாக்கப்படவில்லை என்று கூறுகின்றார்கள். நான்காவதாக மறுமையில் என் சமுதாயத்தினருக்காக பரிந்துரை செய்யக்கூடிய ஷஃபாஅத் செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தஆலா எனக்கு ஏற்படுத்தியுள்ளார். ஐந்தாவதாக வகான நபியு யுபஅது இலா கௌமிஹி காஸத்தன் வ யுபஅது இலன் நாஸி ஆம்மத்தன். ஒவ்வொரு இறை தூதருக்கும் தத்தம் சமூகத்திற்கு மாத்திரமே தூதராக அனுப்பப்பட்டுள்ளார்கள். ஆனால் நான் மனித இனம் முழுவதற்கும் இறை தூதராக அனுப்பப்பட்டுள்ளேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார்.
அதாவது ஒவ்வொரு இறை தூதருக்கும் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு ஏரியாவுக்கு தான் தூதராக வந்தாங்க. ஒட்டுமொத்த உலகத்திற்கும் நபியாக ஆக்கப்பட்டுள்ளது நான் மட்டும்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த 5 விடயங்களில் 5வது விடயம் தான் எங்களுக்கு தேவையானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு எந்த ஒரு நபியும் வர முடியாது என்பதை ஆணித்தரமாக நிறுவக்கூடிய ஹதீஸாக அது காணப்படுகின்றது. அதே போல ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், தபூக் போரின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்கன்னு சொன்னா யுத்தத்துக்கு தயாராகி போறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அப்ப அலி பின் அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அலி ரலியல்லாஹு அன்ஹுவை அழைத்து இந்த இடத்துக்கு நீங்க பாதுகாப்பாக இருங்க என்று சொல்லிட்டு நபி அவங்க போறாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள், பெண்களையும் சிறுவர்களையும் பாதுகாக்கிறதுக்காக என்ன நீங்க இங்க வச்சுட்டு போறீங்கன்னு சொல்லி. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இயற்கையாகவே ஒரு போர் வீரன், அவரும் ஆசைப்படுறாரு நபி அவர்களோட பேசி யுத்தம் செய்யறதுக்கு. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தபூக் போருக்கு போகும்பொழுது மதீனால நீங்க இங்கே தங்குங்க என்று சொல்லிட்டு போறாங்க. அப்ப இந்த வாசகத்தை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மூசாவிடன் ஹாரூனுக்கு இருந்த அந்த அந்தத்தில் உன்னிடம் இருப்பதை நீ விரும்பவில்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம எப்படி கிட்ட வச்சுக்கிட்டாங்களோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லையா என்று கேட்டுட்டு அடுத்த வசனம் எப்படி சொல்றாங்கன்னா, கைர அன்னஹு லா நபிய பஅதி, ஆயினும் எனக்கு பிறகு எந்த நபியும் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டாங்க. அந்த இடத்தோடு அந்த நிப்பாட்டப்பட்டிருந்தா இன்றைக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபியாகவே ஆக்கியிருப்பார்கள். ஷியாக்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு நபியாக நம்புகிறார்கள் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா அனைத்து சமுதாயமும் இதை வச்சு ஒரு நபியாக ஆக்கியிருப்பாங்க என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மூசாவுக்கு ஹாரூன் எப்படி துணையாக இருந்தாரோ அந்த மாதிரி ஒரு அந்தஸ்தில நான் அவனை வச்சுட்டு போறேன் என்று சொல்லிட்டு, ஆனாலும் எனக்கு பிறகு ஒரு நபி இல்லை என்றதையும் தெளிவாக அந்த இடத்துல சொல்லிட்டு போறாங்கன்னா, நபிக்கு பிறகு ஒரு நபி வர முடியாது, ஆனா ஒரு அந்தஸ்தில நான் அவங்களை வச்சுட்டு போறேன் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக கூறப்படுகிறது. ஆக இந்த ஹதீஸ்கள் எல்லாத்தையும் நாங்க பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் ஒரு நபி வர முடியாது என்பதை எங்களுக்கு தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு 5 பெயர்கள் உள்ளன என்று சொல்லி ஒரு 5 பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸ்பெசிபிக்காக உள்ளது, அவருக்கு மாத்திரம் உள்ளது என்று சொல்லி 5 பேரை சொல்றாரு. ஒன்று, நான் முஹம்மது, அதாவது நான் புகழப்பட்டவனாவேன். நான் அஹமத், இறைவனை அதிகமாக புகழ்பவராக இருக்கின்றேன். நான் மாஹி, நான் அழிப்பவனாவேன். என் மூலம் அல்லாஹ் தஆலா இந்த இறை மறுப்பை அழிக்கின்றான். நான் ஹாஷிர், ஒன்று திரட்டுபவனாவேன். மக்கள் என் பாதங்களுக்கு கீழே, என் தலைமைக்கு கீழே ஒன்று திருத்தப்படுவார்கள். நான் ஆகித், நான் இறுதியானவனாவேன். எனக்கு பிறகு வேறெந்த இறை தூதரும் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக வரக்கூடிய ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவாகி உள்ளது. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் ஒன்று ஆகித். ஆகித் என்றா இறுதி தூதர், அவருக்கு பிறகு எவரும் நபியாக வர முடியாது என்பதை தெளிவாக அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸ் காணப்படுகின்றது. சில குர்ஆன் வசனங்களும் ஹதீஸ்களுக்கு அப்பால் ஒரு சில தர்க்க ரீதியான காரணங்களை கொண்டு நாங்கள் நோக்கினாலும் இந்த சமுதாயத்திலே ஒரு நபி ஒன்று வர வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதாவது எந்த ஒரு நபியும் அனுப்பப்படாத ஒரு சமுதாயமாக இருக்க வேண்டும். ஒரு நபி வர வேண்டும் என்று ஒரு தேவை இருந்தது சொன்னா எந்த ஒரு நபியும் வர இல்லாத ஒரு சமூகமாக இருக்க வேண்டும். அல்லது ஒரு நபிக்கு அனுப்பப்பட்ட தூது செய்தி அவங்களோட சமுதாயத்துக்கு எட்டாம முழுமையாக போய்க்கு சேராம இருந்திருந்தா ஒரு நபி வந்து அனுப்பப்பட்டிருக்கலாம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு எந்த ஒரு நபியும் வர வேண்டிய தேவை இல்லை. ஒட்டுமொத்த உலகத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் அவரது தூது செய்தி செய்து சேர்ந்து உள்ளது என்பதை நாங்கள் கவனத்தில் கொண்டால் ஒரு நபி ஒன்று வர தேவையில்லை என்ற ஒரு தர்க்க ரீதியான காரணியாகவும் நாங்கள் இதனை பார்க்கலாம். இன்னொரு காரணம் இருக்கின்றது. முன்னே நபியில போதனை அழிந்து போயிருந்து அல்லது ஒட்டுமொத்தமாக அது பிரிவுபடுத்தப்பட்டு
அதுல மாற்றங்களை செய்து வச்சிருந்தா இன்னொரு நபி வந்து அழிந்து போன போதனைகளை வந்து புதுப்பித்து அல்லது மாற்றின விஷயத்தை இது சரி இது பிழை என்று சொல்லக்கூடிய ஒரு தேவை இருக்கு. ஆனால் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனை 100% பாதுகாத்து வைத்திருக்கின்றார். அதில் எந்த குறையுமே இல்லை, மிக தெளிவாக உள்ளது. அதை பாதுகாத்து அல்லாஹ்வே அதன் பொறுப்பை வைத்திருக்கின்றார் என்னும் பொழுது ஒரு நபி ஒன்று வர வேண்டிய அவசியம் கிடையாது என்பதை நாங்கள் இதிலிருந்து புரிந்து கொள்ள முடியும். அல்லது முன்னே நபியில போதனை வந்து பூர்த்தி அடையாமல் இருந்திருக்கணும். ஒரு நபி வந்து ஒரு விஷயத்தை சொல்லி அது முடிய வேண்டிய அவர் வஃபாத்தா இருந்தா ஒரு நபி வந்து அதை கண்டினியூ பண்ணி கொண்டு போக வேண்டிய தேவை இருந்திருக்கு. ஆனா இஸ்லாத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்தமாக அனைத்து விடயங்களையும் பூர்த்தியாக்கப்பட்ட ஒரு மார்க்கத்தை எங்களுக்கு கையிலே தந்துட்டு போயிருக்கின்றார்கள். ஆகவே வேறொரு நபி வந்து இங்கே எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டிய தேவை கிடையாது என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லது ஒரு நபிக்கு இன்னொரு நபியுடைய தேவை ஏற்பட்டிருக்க வேண்டும், துணை ஒன்று ஏற்பட்டிருக்க வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய துஆ செய்கின்றார்கள், ஹாரூனை எனக்கு நபியாக அனுப்புவது, எனக்கு துணையாக அனுப்புவது சொல்லி. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துணையாகவோ அல்லது அவர்களுக்கு இணையாகவோ இன்னொரு நபி வர வேண்டிய தேவை இருக்கவில்லை. ஒட்டுமொத்தமாக தனி ஆளாக நின்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களது போதனைகளை நிலைநிறுத்தி சென்றார்கள். ஆக இன்னொரு நபி வர வேண்டிய தேவை இல்லை என்பது இந்த தர்க்க ரீதியான சான்றுகளை கொண்டு எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னர் வாழ்ந்த ஒட்டுமொத்த சஹாபாக்களும் தாபியீன்களும் தபா தாபியீன்களும் அனைவரும் எந்த விதமான ஒரு கன்ஃபியூஷன் இல்லாம எந்த விதமான ஒரு தடுமாற்றமும் தளர்வும் இல்லாம ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு விடயம் என்னன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு எந்த ஒரு நபியும் வர முடியாது என்பதுதான் என்பதை நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஏறத்தாழ எனது சமுதாயத்தில் 30 பெரும் பொய்யர்கள் குழப்பவாதிகள் தோன்றாத வரை மறுமை நாள் வராது. அவர்களில் ஒவ்வொருவரும் தன்னை அல்லாஹ்வின் தூதர் என்று வாதிடுவர் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரியிலே பதிவாகி உள்ளது. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கையாக அல்லது அவர்கள் சொல்லியே வைத்து விட்டு பேசியிருக்கின்றார்கள், இதற்கு பிறகு பொய் நபிமார்கள் வருவார்கள், நீங்க பார்க்கத்தான் போறீங்கன்னு சொல்லி. ஆக நபி அவங்க சொன்ன விஷயங்கள் நடந்தே ஆக வேண்டும் என்ற அடிப்படையில் காலத்துக்கு காலம் பொய் நபிமார்கள் தோன்றினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயே 2 பொய் நபிமார்கள் இருந்தார்கள், போலியான நபி. முதலாவது அஸ்வதுல் அன்சி, அடுத்தது முசைலமா. இந்த 2 பேரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயே நபி அவர்கள் உயிருடன் இருக்கும் பொழுதே போலி நபிமார்களாக பொய்யான நபிமார்களாக தங்களுக்கும் வழியில் பங்கு இருப்பதாக பிரச்சாரம் செய்த 2 ஆசாமிகள் தான் அவர்கள். அஸ்வதுல் அன்சி என்று சொல்லக்கூடியவர் யமன் பிரதேசத்தை சேர்ந்தவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே ஃபைருஸ் தைலமி என்று சொல்லக்கூடிய சஹாபியினால் கொலை செய்யப்பட்டார். இவனுக்கு எதிராக இவன் கோட்டத்தை அடக்குவதற்காக அந்த சஹாபியை நியமிக்கின்றார்கள். அந்த சஹாபி ஒரு படையுடன் வைத்து அவர்கள் இருக்கக்கூடிய அந்த கோட்டையிலே ஒரு இடத்திலே பதுங்கி தங்கி இருந்து ஒரு அண்டர் கிரவுண்டை தோண்டி அவன் மூலமாக அவன் ரூமுக்கு போய் அவனை கொலை செய்ததாக வரலாறுகள்ல சொல்லப்படுகின்றது. அதே போல முசைலமான்னு சொல்லக்கூடியவன் நஜித் பிரதேசத்தை சேர்ந்தவன். இவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவா பிரச்சாரம் செய்த பொழுது அதனை கேள்விப்பட்டு ஒரு கூட்டத்தோடு அப்படியே வாரான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் சொல்ற விஷயம் என்னன்னா, நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன், உங்களுக்கு பிறகு உங்களுடைய பதவியை நீங்க எனக்கு தந்தீங்கன்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட கையில ஒரு ஈச்ச மட்டை இருந்து அதை காட்டி இந்த ஈச்ச மர கட்டட துண்டுட பாருங்க, ஒரு அளவாவது உனக்கு பங்கு கிடையாது போன்னு சொல்லி வச்சுட்டு என்ன உன்னோட எல்லாம் பேச முடியாது, இந்த இருக்கிறார் என்ற தூதர் இவரோட நீ பேசிக்கோன்னு சொல்லி ஒரு பேசக்கூடிய ஒரு பேச்சாளரை வைத்து விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போனார்கள். முசைலமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது ஒரு கூட்டத்தை சேர்த்தார். நபி அவங்களோட வஃபாத்துக்கு பின்னால் என்ன நடக்குதுன்னு சொன்னா, அந்த முசைலமாவோடு வரக்கூடிய ஒரு 11 பேர் இருந்தாங்க. நபி அவங்களோடு அந்த பேச்சுவார்த்தையில் இருக்கும்போது இருந்தவர். அவன் என்ன சொன்னா, முசைலமா அடுத்த நபி என்று நபி அவங்க சொன்னான் என்று சொல்லி அவன் பிரச்சாரமே செய்கிறார். முசைலமாவோடு இணைந்து இந்த வேலையை செய்ததாக இந்த மனிதன் சொன்னதை கேட்டு அந்த மக்கள் நம்பினாங்க.
அவர்களது பிரச்சாரத்தில் 1-2 பேர் இல்ல 40,000 பேர் வரைக்கும் அவனுக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு கூட்டமே தோன்றி இருந்தது. 40,000 பேர் வரையும் ஒரு மிகப்பெரிய ஒரு குழு. அந்த குழு என்னது என்று சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்துக்கு பின்னால அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களோட தலைமையில அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு செய்தாங்க, ஒரு படையை அனுப்புறாங்க அந்த அவர்களோட யுத்தம் செய்ய சொல்லி. அந்த யுத்தத்துக்கு பேர் தான் யமாமா யுத்தம். நாங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். 70 ஹாஃபில்கள் கொலை செய்யப்பட்ட யுத்தம் என்று சொன்னா யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு படை அவர்களுக்கு இருந்துருச்சுன்னு சொல்லி. ஆக நபிக்கு பிறகு ஒரு நபி வருவார்கள் என்று சொல்லி நபி அவர்கள் மரணித்து 2 ஆண்டுகளுக்குள்ளேயே ஒரு 40,000 சற்ற மக்களை நம்பி இருந்தார்கள் என்று சொன்னா இந்த விசவ பிரச்சாரம் எந்த அளவுக்கு ஊன்றுகோலாக உருண்டு பேசியிருக்கின்ற பாருங்க. இதனை அடக்குவதற்காக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலத்துல ஒரு படை தளபதி அனுப்புறாங்க. அந்த யுத்தத்துல என்று சொல்லக்கூடிய சஹாபியினால இந்த முசைலமா கொலை செய்யப்படுகின்றான். அதே போல சஜா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, இவ ஒரு பொம்பளை, இவவும் ஒரு போலி நபி. இவவும் என்ன செய்யறா, ஒரு குழுவை ரெடியாக்கி மதீனாவுக்கு யுத்தம் செய்யறதுக்காக வேண்டிய ஒரு படையை தயார் செய்து வைத்திருந்தான். யோசிச்சு பாருங்க, நபி அவங்களோட காலத்திலேயே அஸ்வதுல் அன்சி, முசைலமா போன்ற ஆட்கள் இருந்தாங்க. அதுக்கு பிறகு சஜா என்று சொல்லக்கூடிய பெண்மணி, இவனும் என்ன செய்யறால் ஒரு குழுவை ரெடி பண்ணி மதீனாவை தாக்குவதற்காக தயாரானால், ஆனா இவன் என்ன செய்யறான், அது செட் ஆகல. இது இந்த யுத்தம் எங்களுக்கு வெற்றி பெறுமோ தெரியாதுன்னு சொல்லி அவ யோசித்ததன் காரணமாக அவ முசைலமா இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் முசைலமாவை திருமணம் செய்யறான். இப்ப கணவனும் நபி, மனைவியும் நபி, இப்படி ஒரு ஜோடி இருந்து போலி நபி பிரச்சாரத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். இந்த பிரச்சாரத்திலேயும் முசைலமா கொல்லப்பட்டதற்கு பின்னால் இந்த சஜா என்று சொல்லக்கூடிய பெண்மணி இஸ்லாத்துக்கு வந்ததாக வரலாறுகள் சொல்லப்படுகின்றது. அதே போன்று துலைகா என்று சொல்லக்கூடியவர் கிறிஸ்துவுக்கு பின் 630 இஸ்லாத்தை ஏற்கின்றார். 631ஆம் ஆண்டு, அதாவது ஒரு வருஷத்திலேயே தான் ஒரு நபி என்பதை அவர் பிரச்சாரம் பண்றாரு. அப்ப ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்றாங்க, ஒரு யுத்தம் ஒன்று செஞ்சு அவன் பொட்டத்தை அப்படியே அடக்கி வைக்கிறாங்க. இதற்கு பிறகு இந்த விசம பிரச்சாரம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அவன் பிறகு அவன் இஸ்லாத்துக்கு வந்து இஸ்லாமிய பிரச்சாரங்களில் ஈடுபட்டதாக வரலாறுகள் சொல்லப்படுது. இப்படி வரலாற்று நெடுகிலும் போலி நபிமார்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறார். அவர்களது வருகை அப்படியே வந்தது. இந்த வருகையில நவீன காலத்துல மிக முக்கியமான ஒரு போலி நபியாக இருக்கக்கூடியவன் தான் மிர்சா குலாம் அஹ்மத் அல் காதியானி என்று சொல்லக்கூடிய ஒருவர். இவரை பற்றி பேசுறதுக்கு தனியான ஒரு ஜும்மா தலைப்பு கொண்டு தேவைப்படும். இன்ஷா அல்லாஹ் போலி நபிமார்கள் என்பது வருடாவருடம் ஒவ்வொரு காலத்துக்கும் ஏற்ற, ஒவ்வொரு சூழலுக்கும் ஏற்ற போலி நபிமார்கள் வருவார்கள். அவர்களது வருகைக்காக அவர்கள் சில அடையாளங்களை சொல்லுவார்கள். இந்த அடையாளங்கள் எல்லாம் நடந்தால் அல்லது இந்த அடையாளத்தை செய்து காட்டுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை காட்டுங்கள் என்று கேட்பார்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களது காலத்துல ஒரு போலி நபி வாரான். வந்தவன் சொல்றான், எனக்கு இந்த நபித்துவத்தை காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு தாங்க, நான் நபி என்ற ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் என்று சொல்லும் பொழுது அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்றார்கள், உனக்கு அந்த வாய்ப்பை தந்தாலே அவன் காபிராக போயிடுவான். ஏன்னு சொன்னா நபிக்கு போதும் நபி வர முடியாது, அதுக்காக உனக்கு எப்படி ஒரு வாய்ப்பை தர முடியும், அப்படி வாய்ப்பை ஒரு தருவன் என்று சொன்னாலே அவன் காபிராக விடுவான் என்று சொல்லி எச்சரிக்கை செய்கின்றார்கள். ஆக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காலாகாலமாக இந்த போலி நபிமார்கள் வருகின்றார்கள். அவர்களது விசம பிரச்சாரத்திலே நாங்கள் முன்விடக் கூடாது. நல்ல விடயங்களை காட்டி, ஹதீஸ்களை திரிவுபடுத்தி, குர்ஆன் வசனங்களை திரிவுபடுத்தி நபிக்கு பிறகு ஒரு நபி வர முடியும் என்று நுபுவத்தின் வாசலை திறந்து குஃப்ரியத்தான வழிக்கு அவர்களை அழைப்பார்கள். ஆக இந்த விசம பிரச்சாரங்களிலிருந்து நாங்கள் தவிர்த்து கொண்டு என்னையும் உங்களையும் அல்லாஹ் தஆலா இதிலிருந்து பாதுகாத்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் மேலான சொர்க்கத்துக்கு அனுப்புவானாக என்று கூறி எனது ஜும்மா பிரசங்கத்தை முடிவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.